ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் கிரேவிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸு, கீ ரைஸு, சப்பாத்தி, நான், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. நல்ல ஸ்பைசியாகவும் இருக்குங்க. ஸோ ஸ்பைசியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். நம்ம எப்படி கிரேவியில் சால்ட் போடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 7லேருந்து 8 மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கறிக்கிடக்கூடாது. இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பண்ணிங்கன்னா லைட்டாக செவந்து வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சுங்க, நல்ல வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. ஏன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் நம்ம அந்த மசாலா ஐட்டங்களோடு சேர்த்து வெங்காயத்தை நம்ம அரைக்க போகிறோங்க. ஸோ அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மிளகா, தனியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம ஃப்ரை வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண அதே பேன் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கனுக்குள்ளே நல்ல மசாலாலாம் இறங்கியிருக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா சிக்கன் ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாதுங்க. நம்ம இதிலே ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் கிரேவியில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை வறுத்த அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம். இது நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாவை கீறி போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓரளவு ஃப்ரை ஆனதும் ஒரு 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா லேசாக வதக்கினதும் நம்ம ஆல்ரெடி லேசாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறேங்க. இது நீங்கள் ட்ரையாக வேணுனாலும் பண்ணிக்கலாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் ஊற்றின தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து திக்காகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க. இப்போ நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, கீ ரைஸு, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப வாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி போட்டுட்டோன்னா ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.